தேனீக்கள் தினம் ஏன் கொண்டாடப்படுது சார்? இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மகரந்த செயற்கையுடைய ஒரு அவேர்னஸ்ஸு இந்த யங்ஸ்டர்ஸுக்குள்ளேயும் இந்த விவசாயிகளுக்குள்ளேயும் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பண்ணுறாங்க. இப்போ யோகா டே, ஆயுர்வேதிக் டே அது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணும்போது ஏன் இந்த இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இது பண்ணுறாங்க. இதோடைய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐ வாஸ் ட்ரெயின்டு பை டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் சார், நம்ம தமிழ்நாட்டுக்காரர், தஞ்சாவூருக்காரு. அவர் சார் தான் இந்த ப்ரப்போசலில் மோடிஜி அவங்ககிட்ட கொடுத்தாங்க. இது மாதிரி எப்படி நம்ம ஈல்டில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் கிவன் தட் ப்ரப்போசல். அப்போது அவங்க மத்திய அரசாங்கம் அதை பார்த்து இது ஒரு அவேர்னஸ் ஏன் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இது தேனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஒரு மருந்தாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆயுர்வேத சித்தாவில் பார்த்தீங்கன்னா 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதா இது அவங்களுடைய ஜேர்னல் பிரகாரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2200 டிசீஸஸுக்கு பார்த்தீங்கன்னா தேன் சாப்பிட்டீங்கன்னா அந்த நோயே வராது. ஸோ இன் அதர் வே தட் நீங்கள் 2200 நோய்கள் வராமல் இருக்கணும்னா டெய்லி நீங்கள் தேன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ இதுதான் சிம்பிளான இது. இப்போ ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா 65 விழுக்காடுகள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தாவில் பார்த்தீங்கன்னா 65 விழுக்காடுகள் மெடிசின்ஸில் பார்த்தீங்கன்னா தேன் இல்லாமல் வராது. ஏன்னா அவ்வளோ ஒரு மெடிசின், அவ்வளோ அதில் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ், அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கேன்சருக்குள்ள தே கேன் டூ த ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் இதிலிருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகேல யூகேல இஸ்ரேல்லையும் அது பெரிய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸை உலக அளவில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது.